போய் சேர்ற மாதிரி இருக்கும் நாடகம் உங்களுக்காக. உறவுகளின் சிறகுகள். நான் ஸ்ரீவித்யா. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் ஸ்ரீவித்யா ஹரி. நீங்க இப்ப பார்க்க போற உறவுகளின் சிறகுகள் இந்த நாடகம் எப்படின்னா, பெற்றோர்களின் இன்றைய நிலை என்ன அப்படிங்கறத குறித்து எங்களோட கருத்தை உங்க முன்னாடி படைக்கிறோம். இதுல நடிச்சிருக்கவங்க எல்லாருமே பிஸியான ஸ்கெட்யூல்ல எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணி நல்ல நாடகத்தை கொடுக்கணுங்கிற முயற்சியில பண்ணியிருக்கோம். இதுல ஏதாவது பிழை இருந்தா பெரிய மனசோட நீங்க மன்னித்து இந்த நாடகத்தை நல்ல மகிழ்ச்சியா பாப்பீங்கிற நம்புறோம். இவங்க தான் சரோஜா அம்மா. இவங்க அமர்ந்திருப்பது ஒரு முதியோர் இல்ல சோஃபாவில். இவங்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. மகள் திருமணமாகி துபாயில செட்டில் ஆயிட்டாங்க. மகன் பேரு விஜய். அவர் தான் நம்ம நாடகத்தோட கதாநாயகன். இப்போ விஜய் அவரோட மகன் ஷரண் கூட தன்னோட அம்மாவை பார்க்க வராரு. அம்மா எப்படி இருக்கீங்க? விஜய் வாப்பா. சரண் குட்டி வா 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 வா. விஜய் நீ எப்படி இருக்க? இப்பெல்லாம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வர்றியா? சாப்பாடெல்லாம் ஒழுங்கா கரெக்டத்துக்கு சாப்பிடுறியா இல்லையா? கொஞ்சம் இளைச்ச மாதிரி தெரியுறேப்பா. அதெல்லாம் இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன். அப்புறம் நீ சரண் எப்படி நல்லா சாப்பிட்டு இருக்கியா? நீ எப்படி படிச்சிட்டு இருக்க? இப்ப எக்ஸாம் வரப்போகுதுல்ல? ஆமா பாட்டி, செமிஸ்டர் எக்ஸாம்ஸ் வருது, படிச்சிட்டு இருக்கேன். ஆமா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உனக்கு ஃபுட்பால் கேம் இருக்குமே, ஒழுங்கா போயிட்டு இருக்கியா? மேட்ச் வருதா உனக்கு? அட ஆமா பாட்டி, இந்த வீக் ஃபுட்பால் மேட்ச் இருக்கு. எல்லாத்தையும் எவ்வளவு கரெக்டா கேக்குறீங்க. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? நீங்க இல்லாம வீடு நல்லாவே இல்லை பாட்டி. அப்புறம் நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவேன். டெய்லி நிறைய தண்ணி குடிப்பேன். தினம் காலைல எழுந்தோடனே முதல்ல சாமி தான் பார்ப்பேன். ஆனா இதெல்லாம் பண்ணும்போது உங்களை நினைச்சிட்டே இருப்பேன். நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் பாட்டி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ நல்ல பையனா அம்மா அப்பா சொல்றத கேட்டு நடந்தா அதுவே போதும்பா. என்னோட நினைப்பெல்லாம் உங்களை சுத்தி சாப்பா இருக்கு. விஜய், எப்பா விஜய், விஜய் என்ன பாருப்பா. என்னம்மா வேணும் சொல்லுங்க. அப்பா பாட்டிய பாருங்க கூப்பிடுறாங்க. என்னம்மா வேணும்? சாரிப்பா, ஆபீஸ் விஷயமா ஏதாவது நீ பாத்துட்டு இருப்ப இல்ல வந்திருக்கியே, என் கூட முகம் பார்த்து கொஞ்சம் பேசக்கூடாதா? ஐயோ பாட்டி, ஆபீஸ் ஒர்க்லாம் இல்ல. அப்பா ஜஸ்ட் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்காரு. யாரோட போட்டோக்கு லைக் போட்டுட்டு இருந்தாரு. நீங்க அப்ப கூப்பிட்டீங்க. ஏய் சும்மா இருடா, நீ வேற. சரி அதெல்லாம் விடுப்பா. ஸ்ருதி வரலையா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. நான் இந்த ஹோம் வந்ததுல இருந்து எல்லாம் என்ன மறந்துட்டீங்க. கூட்டிட்டு வாப்பா, பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. என்னம்மா நீங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. அவளுக்கு ஒரு நாள் எப்ப விடியுது எப்ப முடியுதுன்னே தெரியல. அவ்வளவு பிஸியா போகுது. வீட்டையும் பார்த்துட்டு வேலைக்கும் போறதுலாம் சும்மாவா? இப்ப கூட சூப்பர் மார்க்கெட் போயிருக்கா பாவம். அதெல்லாம் இல்ல பாட்டி, அப்பா சொல்ற அளவுக்கு அம்மா அவ்வளவு பிஸியெல்லாம் இல்ல. இப்ப கூட அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியாடா? நல்லா சனியனை தூக்கி பனியன்ல போட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. சரி சரி, நான் கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு. என்ன விஜய், நீ இப்பதான் வந்த, அதுக்குள்ள போகணுமா? கொஞ்ச நேரம் இருப்பா, உன் கூட நிறைய பேசணும் போல இருக்கு. இதோ இவனை வச்சுக்கிட்டு என்னத்த பேசுறது? அடுத்த வாட்டி வரும்போது பாக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்ப்பா. நீ இருந்து நல்லா பேசுனதெல்லாம் போதும், முதல்ல கிளம்பு. சரி பாட்டி, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வாங்க. எக்ஸாமுக்கு மேட்சுக்கு ஆல் த பெஸ்ட்பா. நல்லா பண்ண என்ன? சரி பாட்டி, மிஸ் யூ. என்னங்க என்னங்க என்ன ஜாக்லின் இது? எத்தனை தடவை சொல்றது இப்படி கத்தி கூப்பிடாதுன்னு? நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேம்மா. நீங்க தானே தூரத்துல இருந்து கத்தி கூப்பிடாதேன்னு சொன்னீங்க. அதான் கிட்ட வந்து கத்தி கூப்பிட்டேன். ஐயோ கர்த்தரே, என்னை காப்பாத்துங்க. சரி சரி, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட. சொல்லுமா. நம்ம எப்பவும் ஒரு முதியோர் இல்லம் போவோம் இல்ல? ஆமா, அதுக்கு என்ன?
அங்க ஒன்னெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்களே. உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான். சொல்ல வரத கேளுங்க முதல்ல. அந்த முதியோர் இல்லத்துல சரோஜா அம்மா இருப்பாங்கல்ல, அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா? என்னம்மா இப்படி கேக்குற? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் என்னோட சொந்த அம்மா மாதிரி ஒரு உணர்வு வரும் அவங்க கூட பேசும்போதெல்லாம். என்னங்க இது, நான் நினைக்கிறத அப்படியே சொல்றீங்க. எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க கூடவே இருக்க மாட்டோமான்னு தோணுது தெரியுமா? நிஜமாவா சொல்ற? ஆமா, நான் இன்னொன்னு நினைச்சேன். சொல்லு, என்னது? காசு பணம் இருந்தா அம்மா அப்பாவை தவிர எல்லாம் வாங்கலாம்னு சொல்லுவாங்க தானே? ஆமா, அது கரெக்ட் தான். ஆனா அன்பால அம்மா அப்பாவை கூட வாங்க முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்ல வர? புரியலையே. இங்க பாருங்க, குழந்தை இல்லாதவங்க குழந்தைய தத்தெடுக்கிற மாதிரி நமக்கு அம்மா அப்பா இல்ல, நம்ம ஏன் ஒரு அம்மாவை தத்தெடுக்க கூடாது? நமக்கும் வீட்டுல பெரியவங்க இருந்தா நல்லதை கெட்டதை எடுத்து சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு அன்பான பாட்டி கிடைப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம பாசத்துக்கு ஏங்கின மாதிரி நம்ம குழந்தைங்க ஏங்க வேண்டாங்க. கண்டிப்பா வீட்டுல பெரியவங்க வேணும். ஒரு பெரியவங்க வீட்டுல இருந்தா எவ்வளவு நல்லதுன்னு நீ அழகா சொல்ற. இந்த ஐடியாலாம் சரிதான். ஆனா அவங்களுக்கு பசங்க இருப்பாங்களே, அவங்க கிட்ட யார் அடி வாங்குறதுன்னு தான் யோசிக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கேட்டு பார்க்கலாங்க. சரி, பாப்போம் பாப்போம். வணக்கம் சாரதா மேடம், எப்படி இருக்கீங்க? நீங்க இல்லைன்னா இந்த ஹோமே இல்ல. வணக்கம் விஜய். அம்மா இங்க வந்தப்பறம் அடிக்கடி வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா 2 மாசத்துக்கு ஒரு முறை தான் வரீங்க. ரொம்ப வேலையோ? அது கொஞ்சம் வேலை அதிகம் தான். அது சரி, வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஸ்ருதி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். உங்ககிட்ட இருந்து கால் வந்த உடனே ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சோம். விஜயோட அம்மாக்கு ஏதான சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளமோன்னு ஒரே டென்ஷன். ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஐயோ, என்ன இப்படி கேக்குறீங்க? அம்மாவால ஒரு பிரச்சனையும் இல்ல, அவங்க ஹெல்த் சீரியஸாவும் இல்ல. உங்களை பார்க்கணும்னு ஜான் சொன்னார், அதான் போன் பண்ணி வர சொன்னேன். அவ்வளவுதானா? இதுக்குதான் கூட்டிட்டு வந்தீங்களா? ஜான்? யாருங்க ஜான்? அதோ அங்க வெயிட் பண்றாரு, அவர்தான். நீங்களே போய் பேசுங்களேன். வணக்கம், என் பேர் விஜய். ஏதோ என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே? வணக்கம் சார், என் பேரு ஜான். இவங்க என்னோட வைஃப் ஜாக்லின். வணக்கங்க. நாங்க இந்த இல்லத்துக்கு அடிக்கடி வருவோம். காரணம் என்னன்னா, நாங்க 2 பேருமே ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவங்க. ஏதோ டொனேஷன் கேக்குறாங்க போல் இருக்கு. சார், உங்களுக்கு ஏதாவது நன்கொடை ஏதாவது வேணுமா? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. இங்க இருக்கிற பெரியவங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ஏக்கமா இருக்கும். எங்களுக்கு அம்மா அப்பா பாசம் தெரியாம வளர்ந்ததுனால இவங்களை அடிக்கடி சந்திக்கும் போது மனசுக்கு நிம்மதியா இருக்கும். இங்க பாருங்க சார், உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாம வந்த விஷயத்தை டைரக்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். புரியுதுங்க. அதாவது எப்படி சொல்றதுன்னு தெரியல. கடவுளே, நான் பார்க்க கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்மார்ட்டா தான் இருக்கேன். அதுக்காக நான் ஒன்னும் வயசு பொண்ணு இல்லைங்க. ஏதோ ஐ லவ் யூ சொல்ற ரேஞ்சுக்கு தயங்குறீங்க. நீங்க இருங்க, நான் சொல்றேன். ஐயோ, என் ஒய்ஃப் இங்கதான் இருக்காங்க, நீங்க சொல்ல போறீங்களா? கொஞ்சம் சொல்ல வர்றத பொறுமையா கேளுங்க சார். எங்களுக்கு உங்க அம்மா சரோஜா அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க அவங்கள தத்தெடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். ஹாய், நல்ல விஷயம். இதான் சாக்குன்னு தள்ளி விட்டுருங்க விஜய். வாய மூடு ஸ்ருதி. என்னங்க, எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? எப்படி அம்மாவை தத்து எடுக்கிறதா? யார் அம்மாவை யார் தத்து கேட்கறது? உங்க அம்மாவை நாங்க கேக்குறோம். எரிச்சல கிளப்பாதீங்க சார். அப்பவே சொன்னேன், வேற வேலை இருந்தா போய் பாருங்க சார். உங்க அம்மாவை நீங்க ஹோம்ல தானே விட்டுருக்கீங்க. உங்க வீட்டுல வச்சு பாத்துக்க முடியல தானே? நாங்க எங்க வீட்டுல வச்சுக்கிறோம். உங்களுக்கு எப்பெல்லாம் பார்க்கணுமோ வந்து பாருங்க. ஆனா அவங்கள நாங்க ரொம்ப நல்லா ராணி மாதிரி பாத்துப்போம். ராணி மாதிரி பார்த்து கிழிப்பீங்க. கூட்டிட்டு போய் பாருங்க. இதை இப்படி செய், அதை இப்படி செய்யன்னு நல்ல அட்வைஸ். மழை பிரைவசியே இருக்காது, அப்போ தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இருமா சார். இவங்க என்னோட அம்மா. அவங்க நான் என் வீட்டுல வச்சிருப்பேன், காட்டுல வச்சிருப்பேன், இந்த ஹோம்ல கொண்டாந்து விடுவேன். அது என்னோட விருப்பம். அதை பத்தி எல்லாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை சார்.
நான் அப்பவே சொன்னேன் ஜாக், இது சரியா வராதுன்னு. நீ தான் கேட்கல. இவ்வளவு பாசமான ஒரு அம்மாக்கு இப்படி ஒரு கோவக்கார பையன், அவருக்கு இப்படி ஒரு... சரிவா, வந்தோம், அவங்கள பார்த்துட்டாவது போயிடலாம். நீங்க ஒண்ணும் அவங்கள பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல சார். என்ன சார் விளையாடுறீங்களா? இது உங்க வீடு இல்ல, பொது இடம். நாங்க பாக்குறதும் பேசுறதும் யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க வாங்க, நம்ம போலாம். ஜாக்லின் வாமா, நல்லா இருக்கீங்களா? எப்ப வருவீங்கன்னு நினைச்சேன். உங்க 2 பேரையும் பார்த்தா என் பையனையும் பொண்ணையும் பார்த்த மாதிரி இருக்கு. விஜய், ஸ்ருதி வாமா, இப்பதான் உனக்கு என் ஞாபகம் வருதா? எப்படிமா இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன்னை பார்க்க. கொஞ்சம் இறைச்ச மாதிரி இருக்கியே. சொன்னேன்ல உங்க அம்மாக்கு நக்கல பாருங்க. நான் வெயிட் போட்டிருக்கேன், இழைச்சிருக்கேன்னு சொல்றாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? அம்மா, உங்களுக்கு பிடிக்கும்னு ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தோம், சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல விஜய், அவங்க எப்ப வந்தாலும் இப்படிதான். எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப நல்ல மாதிரி. கோச்சுக்காதப்பா. கடுப்பு ஏத்துறாங்க. வர கோவத்துக்கு என்ன வேணா பண்ணுவேன். அம்மா, அந்த கீதா புக்க கொடுங்க. போன வாரம் வந்தப்போ 132ஆம் பக்கம் வரைக்கும் படிச்சேன்னு நினைக்கிறேன். எப்படிதான் ஒரு கிறிஸ்டின் பொண்ணா இருந்துட்டு கீதை படிக்கிற, எவ்வளவு படிச்சேன்னு சரியா ஞாபகம் வச்சுட்டு சொல்ற. நீங்க என் மேல இவ்வளவு பாசமா இருக்க, நான் என்னதான் கொடுத்து வச்சிருக்கேன்னே தெரியல. டேய், என்னடா நடக்குது இங்க? பாரு ஸ்ருதி, கண்டவங்க எங்க அம்மா கிட்ட எவ்வளவு உரிமை கொண்டாடுறாங்கன்னு எனக்கு ஒரே எரிச்சலா இருக்கு. இங்க பாருங்க விஜய், இப்படிலாம் கோவப்பட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அது இதுன்னு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். இதெல்லாம் அவங்க போட்ட டிராமாங்க, வேணும்னே உங்க மனசை மாத்துறதுக்கு. சும்மா இரு, எல்லாம் உன்னாலதான். இப்ப பாரு, எங்க அம்மா கொண்டாந்து இங்க விட போக கண்டவங்க வந்து தத்து கேக்குறாங்க. எல்லாம் உன்னாலதான், எல்லாம் உன்னாலதான். எல்லாம் உன்னாலதான், எல்லாம் உன்னாலதான். இந்த மனுஷன் பகல் கனவு கண்டே பாதி வாழ்க்கை போயிரும் போல் இருக்கே. விஜய், விஜய் எழுந்துருங்க. என்ன மத்தியான நேரத்துல தூக்கம்? எல்லாம் உன்னாலதான், எல்லாம் உன்னாலதான். என்ன எல்லாம் என்னால? இல்ல மஸ்ருதி, உன்னாலதான் நான் தூங்குனேன். இன்னைக்கு பொங்கல் பண்டிகை, அதுவுமா நீ சமைச்சதெல்லாம் சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல அப்படியே கண்ணாசிட்டேன். ஓ அதுவா? என்ன ரொம்ப புகழாதீங்க. என்ன கனவுடா இது? ஜானா ஜாக்லினா அம்மாவை தத்து எடுப்பாங்களாம். ஆரஞ்சு பழம் கிறிஸ்டின் பொண்ணு கீதா படிக்குமா? சே, 1/2 மணி நேர தூக்கத்துல ஒரு டிராமாவே நடத்திட்டாங்களே. என்ன ஆச்சு உங்களுக்கு? இன்னும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கலையா? சொல்ல மறந்துட்டேன். உங்க அம்மா இருக்காங்களா அந்த ஹோம், அங்கிருந்து அந்த சாரதா மேடம் போன் பண்ணாங்க. உங்களை பார்க்கணுமா, ஒரு 4 மணிக்கு உங்களை வர சொன்னாங்க. என்னதான் கூட்டின்னு போய் விட்டாலும் அது இதுன்னு அப்பப்போ ஒரே போன் கால். நான் இன்னைக்கு ஈவினிங் ஷாப்பிங் போலாம்னு நினைச்சேன், அது முடியாது போல் இருக்கு. விடு ஸ்ருதி, நானே போன் நினைச்சேன். யாராவது வந்து தத்துக்கு எடுத்துட்டு போட போறாங்க. எனது தத்தா? என்ன சொல்றீங்க? மத்தியானத்துல தூங்கினாலே ஒரு மாதிரி ரேஞ்சில தான் இருக்காரு இவர். சரி சரி, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். விஜய் வாங்க, எப்படி இருக்கீங்க? ஸ்ருதி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கோம் மேடம். அம்மா எப்படி இருக்காங்க? எனி ப்ராப்ளம்? இல்ல டாக்டர் விசிட்டிங் டைம் இப்போ. உங்ககிட்ட பேசணும்னு லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தார். சரி இன்னைக்கு வந்தா பேசுவீங்களே தான் உங்களை கூப்பிட்டேன். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? எங்க அம்மா எப்படி இருக்காங்க? வாங்க. போன தடவை வரும்போதே உங்க கூட பேசணும்னு நினைச்சேன். சொல்லுங்க, எனி கன்சர்ன்? அவங்கள நான் இப்போ பாஸ்ட் 1 இயரா பாக்குறேன். இங்க அவங்க வந்து சேர்ந்தப்ப ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் இருந்தது. மத்தபடி பிபி, சுகர், ஹார்ட் ப்ராப்ளம்னு எதுவும் கிடையாது. சொல்ல போனாக்க அவங்க ஏஜுக்கு அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ டாக்டர், சந்தோஷமா இருக்கு. இருங்க விஜய், ஆனா இப்ப சமீப காலமா அவங்க பிபி ஷூட்டப் ஆயிருக்கு. சரியான தூக்கம் இல்ல போல இருக்கு. வேணா அவங்கள வேற ஏதாவது ஹோம்ல சேர்த்துடலாமா டாக்டர்? அதெல்லாம் இல்ல விஜய், இங்க ஹோம்ல அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நேரத்துக்கு சாப்பிடுறாங்க, டெய்லி எக்ஸசைஸ் கூட பண்றாங்க.
ஆனா அவங்களுக்கு இப்போ ரத்த அழுத்தம் வர மன உளைச்சல் தான் காரணம்னு சொல்லுவேன். அப்ப என்னதான் பண்றது டாக்டர்? நீங்க சில பல காரணத்தால அவங்களை இந்த ஹோம்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கலாம். ஆனா வாரத்துக்கு ஒரு முறையாவது அவங்களை நீங்க வந்து பார்க்கணும். தினம் ஒரு 5 நிமிஷமாவது போன்ல பேசணும். இது மாதிரி எல்லாம் பண்ணினா அவங்க இருக்கிற காலம் ஹெல்த்தியா இருப்பாங்க. நான் சொல்றது சொல்லிட்டேன், அப்புறம் பாத்துக்கிறது உங்க கடமை தான். நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, இன்னைக்கு எங்க அம்மா இல்லைன்னா நான் டாக்டரா இருந்திருக்க மாட்டேன். ஏதாவது கூலி வேலை தான் செஞ்சுட்டு இருந்திருப்பேன். அன்னைக்கு அவங்கள நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்ததாலதான் இன்னைக்கு நாம இவ்வளவு நல்ல நிலைமையில இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கோங்க. சரி விஜய், டேக் கேர், அப்புறம் பார்க்கலாம். அவங்க கேப் கிடைச்சா போதும், அட்வைஸ் மேல பொழிய ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் சொல்றதும் நியாயம்தான். நம்ம விதி என்னத்த சொல்றது? விஜய், டாக்டர் சொன்னதெல்லாம் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க அம்மா பாசத்துக்கு ஏங்குறாங்க. ரொம்ப பாவமா இருக்கு. நான் என்ன மேடம் பண்ண முடியும்? ஏன் நிலைமை அப்படி. ஏன் லைஃப் ஸ்மூத்தா போகணும்னா அவங்க இங்க இருந்தாதான் முடியும். வேற வழி இல்ல. நான் உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். இவ்வளவு வருஷமா என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்த விஷயம். இப்போ சூழ்நிலை காரணமா உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். என்ன மேடம், பில்டப் ரொம்ப பலமா இருக்கு. இந்த விஷயத்தை நான் சொல்றது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இல்ல விஜய். பட் இன்னைக்கு நிலைமையில நீங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்க லைஃப் நல்ல முறையில போகும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க மேடம். நீங்களே இந்த ஹோம்ல இருந்து தத்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான், தெரியுமா? என்னது? நானா? இந்த ஹோம்ல இருந்தா என்ன எதுக்கு கொண்டாந்து விட்டாங்க? சொல்றேன். இந்த சரோஜா அம்மாவும் அவங்க கணவரும் இந்த ஹோமுக்கு அடிக்கடி வருவாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க. அப்படி ஒரு முறை வந்தப்போ உங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. லீகலா உங்களை தத்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்போ நான் அவங்கள போய் பார்த்தேன். உங்களுக்கு தான் குழந்தை பிறந்தாச்சே, நீங்க விஜய் எங்க ஆசிரமத்திலேயே மறுபடியும் கொண்டாந்து விட்டுருங்களேன்னு கேட்டேன். அவங்க முடியவே முடியாது, விஜய் தான் எங்களோட மூத்த பையன், அவனுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுன்னு தீர்மானமா சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க? அப்போ இவங்க என்னோட சொந்த அம்மா இல்லையா? நான் ஒரு தத்து பிள்ளையா? உங்களை தத்து பிள்ளையான்னு கேக்குறீங்களே விஜய், இன்னைக்கு உங்க அம்மா ஆதரவு இல்லாம தானே இந்த ஹோம்ல வந்து இருக்காங்க. அவங்களோட நல்ல மனசுக்கு நீங்க கோயில்லாம் கட்ட வேண்டாம். ஒரு மகனா உங்க கடமையை செஞ்சாலே போதும். என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. கடவுளே, எடுத்தவதான் என்னையோ கத்து கொடுத்து புட்டா, எடுத்தவதான் என்னையோ கத்து கொடுத்து புட்டா. விஜய், என்ன இது? அம்மாவோட வந்திருக்கீங்க, என்ன ஆச்சு? சுருதி, அம்மா இனிமே ஹோம்ல இருக்க மாட்டாங்க. அம்மா கூட தான் இருக்க போறாங்க. பாட்டி வாங்க வாங்க, நீங்க இல்லாம வீடு நல்லாவே இல்லை. வாங்க உங்க ரூமுக்கு போலாம். உங்க அம்மாவை எதுக்காக திரும்ப கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். சரி ஸ்ருதி, அதான் உன் விருப்பம்னா இப்பவே கிளம்பு. என்ன ரொம்ப திமிராதான் பேசுறீங்க? நீ தினமும் உங்க அம்மா கிட்ட போன்ல பேசுற, நினைச்சப்ப போய் பாக்குற. என்னைக்காவது நான் ஏதோ சொல்லிருப்பேனா? நீ மட்டும் எதுக்கு எங்க அம்மாவை குறை சொல்லிட்டே இருக்க? இனிமே அவங்க இங்கதான் இருக்க போறாங்க. பிடிக்கிறேன்னா நீ வேணா ஹோமுக்கு போய்க்கோ. அம்மா, நீங்க ஹோமுக்கு போக போறீங்களா? ஏன் இப்ப வேணாமா? நான் பெரியவனா அப்புறம் பாட்டியை விட்ட மாதிரி உன்னை கொண்டு போய் நானே விட்டுறேன். வேணும்னா நீயும் கொஞ்ச நாள் அப்ப போயிட்டு வா. இப்ப வேணாமா? இப்ப நீ போனாக்கா என் டிஃபன் பாக்ஸ் யார் பேக் பண்ணுவா? யார் என்னோட யூனிஃபார்ம் அயன் பண்ணி கொடுப்பாங்க? என்னோட ரூம் மெஸ் ஆனாக்கா யார் கிளீன் பண்ணுவாங்க? இங்கே இருங்க, இப்பதான் பாட்டி வந்திருக்காங்க. நீங்க உடனே போகாதீங்க. என்னடா இப்படி பேசுற? இதுக்காகவா உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன்? ஒண்ணு தெரிஞ்சுக்க ஸ்ருதி, நம்ம இப்படியே எப்போதும் இளமையோட இருக்க போறது இல்ல. நமக்கும் வயசாகும், நீயும் மாமியாராவ. அதெல்லாம் நமக்கு வயசாகச்சே பாத்துக்கலாம். உனக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இவங்க என்னோட உண்மையான அம்மாவே இல்ல ஸ்ருதி. என்னது? இந்த காலத்துல பெத்தெடுக்கிற அம்மாக்களாலேயே குழந்தைகளை நல்லபடியா வளர்க்க முடியறதில்ல. அப்படி இருக்கச்சே தத்தெடுத்து உங்களை இவ்வளவு நல்லா வளர்த்திருக்கிற இவங்களை நம்ம ரொம்ப நல்லா பாத்துக்கணுங்க. பாரு, இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு கொண்டு ஹோம்ல விட்டதுக்கு நம்ம பையன் மனசுல இப்பவே தோணிடுச்சு, பெரியவன் ஆனா நம்மள கொண்டு போய் ஹோம்ல விடலான்னு. உங்க அம்மாக்கு இவ்வளவு நல்ல மனசா? சாரி விஜய், இனிமே உங்க அம்மா இங்கேயே இருக்கட்டும்.
என்னால கண்டிப்பா எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன். அம்மா நிஜமாவா? பாட்டி இனிமேல் நம்ம கூட இருப்பாங்க? பாட்டி இருந்தா வீடு ரொம்ப அழகா இருக்குமே. அவங்க எவ்ரிடே குட்டி குட்டி விஷயங்களை பார்த்து பார்த்து சொல்றது, அப்பப்போ தண்ணி குடிக்கணும் கிளாஸ்ல எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுன்னு எவ்வளவோ சொல்லலாம். ஐ லவ் பாட்டி அம்மா. காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொடும் தேவரை அம்மா. அன்பென்றாலே அம்மா என்றால் போராகிடுமா? இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே உலகெங்கு பார்க்க இந்த நாடகத்தை இயக்கியது கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்